தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சையில் விவசாயம் பொய்த்து போனதுடன் கால்நடை வளர்ப்பும் கூட கேள்விக்குறியாகியுள்ளது. விவசாயிகளை மிரட்டும் வறட்சியின் கோர முகத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பருவமழை கைவிட்டது, காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது போன்ற காரணங்களால் கடந்த 5 ஆண்டுகளாகவே தஞ்சை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி இல்லாமல் போய்விட்டது. கடந்த ஆண்டில் ஒருபோக சாகுபடி கூட செய்ய முடியாததால் கடன் தொல்லை தாங்க முடியாமல் பல விவசாயிகள் உயிரை மாய்த்து கொண்டனர். வறட்சி விவசாயிகளை மட்டுமல்ல, அவர்கள் வளர்த்த கால்நடைகளையும் கூட விட்டு வைக்கவில்லை. வைக்கல் புல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாடு வளர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு தீவனம் புல் அதிகமான செலவாகுது. செலவு கணக்கு பார்க்கும்பொழுது பால் கணக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால் மாட்டை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் வச்சுட்டு வளர்க்குறோம். இதே நிலைமை ஆயிடுச்சுன்னா இருக்கிறதே விற்றுட்டு போக வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இருக்கிறத விற்கிறமோ இல்லையே, விற்று என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அப்புறம் மாடு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு போக சாகுபடி கூட இல்லாததால் வைக்கோல் கிடைப்பது அரிதாகிவிட்டது. கால்நடை தீவனங்களின் விலையோ கைக்கெட்டாத உயரத்தில் இருக்கிறது என்கிறார்கள் விவசாயிகள். கால்நடைகளுக்கு குடிநீர் கிடைப்பதும் கூட மிகவும் கடினமாகிவிட்டதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போதியமான வருமானம் இல்லாமல் மாடு விற்கிற வாங்கக்குள்ள உங்களுக்கு சரியாகப்படல. கொண்டு அடிமாடு விலையும் விற்கிற மாதிரி இருக்குது. வெளிப்பால் வியாபாரம் பண்ணால் அதுக்கும் வேலை இல்லை. அங்கே பற்றாக்குறை, கிராமத்துங்கள்லேயும் தண்ணி வசதி கிடையாது, வைக்க கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொண்டாந்து அடிமாடு விற்கிற மாதிரி தான் வராங்க அவங்களும். கோடை விடுமுறை முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் போது குழந்தைகளின் கல்வி கட்டணத்திற்காக தற்போது இருக்கும் கால்நடைகளையும் விற்பதை தவிர வேறு வழியில்லை என்கின்றனர் விவசாயிகள். விவசாயம் கைவிட்ட போது தங்களுக்கு கை கொடுத்த கால்நடைகளையும் வளர்க்க முடியாத சூழல் உருவாகி வருவதால் எதிர்காலத்தில் வாழ்வாதாரத்தை தேட என்ன செய்வது என்பது அவர்களது கேள்வி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் உசேன்.